पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று பார்த்தீங்கன்னா 6 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த தெய்வ அசுர சம்பத்துக்களை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் பிரித்து சொல்கிறார். எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா, தெய்வ சம்பத்துக்கள் பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்காக, தெய்வீ சம்பத் பார்த்தீங்கன்னா விமோக்ஷாய, சத்துவகுண பிரதானமாக இருக்கிறது தான் தெய்வீக சம்பத்துக்கள்னு பேர். அதை அடாப்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? சத்துவகுணம். சத்துவகுணத்திலிருந்து குணாதீத்தனா நம்ம இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடலாம். அதனால சத்துவகுணத்தை அடாப்ட் பண்ணணும், நல்லா நமக்குள்ளார கொண்டுட்டு வரணும். அதுக்கு அடுத்தது தாமசம் ராஜசம், இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா நிபந்தனாய, நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளை பந்தப்படுத்தக்கூடியதா இந்த சம்சாரத்தை திரும்ப திரும்ப பிறக்க வைக்கிறதா இருக்கிறது. அதனால அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? பரிவர்ஜனம் பண்ணுறதுக்காக அதை தூக்கி எறியணும், நம்மள்ட்ட இருந்து அதை முழுசாக எடுத்துடணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் இந்த அத்தியாயத்தோட பர்பஸே இதுதான். ஒன்றை அவாய்ட் பண்ணணும், ஒன்றை பார்த்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரியேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்த கிரியேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தை பேஸ் பண்ணி இருக்குது. ரெண்டுத்தை பேஸ் பண்ணினா என்ன பண்ணுவோம்? சத்துவகுணத்தை ஒரு கேட்டகரியிலையும் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் என்ன பண்ணுறோம்? ஒரு கேட்டகரியிலையும் ஆசுர சம்பத்து அப்படின்னு ரஜோகுண தமோகுணத்தை பிரித்து வச்சுக்கிறோம். ரெண்டு தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள்லையும் இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா சிருஷ்டியில் பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்ணுறார்? இந்த ஸ்லோகத்திலேருந்து 7வது ஸ்லோகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஆசுர சம்பத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு அவதாரிக்கை எழுதியிருக்கார் ஆச்சாரியார். பாஷ்யத்துக்கு மேலே வந்துருங்க. 7வது ஸ்லோகத்துக்கு மேலே அவதாரிக்கா அத்தியாய பரிசமாப்தேகே. இந்த அத்தியாயம் அத்தியாய அப்படின்னா இந்த அத்தியாயம் 16வது அத்தியாயம் முடிகின்ற வரைக்கும் என்ன பண்ண போறோம்? ஆசுரி சம்பத்து, அசுர சம்பத்துக்களை பார்த்தீங்கன்னா பிராணி விசேஷணத்துவேன
பிராணிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டிஸ் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி நம்ம சொல்கிறோம். அது மாதிரி என்னென்னலாம் பர்சனாலிட்டி நம்மள்கிட்ட பிராணிகள் இடத்துல இருக்குமோ அந்த பிராணிகளுடைய விசேஷமான தன்மைகளை, ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் சொல்கிறது மூலமாக அசுர சம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார், பிரதர்ஷியதே, நல்ல பகவான் வந்து என்ன பண்ண போகிறார், காட்டப் போகின்றார். ஒவ்வொருத்தட்டையும் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அசுர சம்பத்தெல்லாம் இருக்குது, நம்ம வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையும் காட்டுறார். எதுக்காக காட்டுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரத்யக்ஷீகரணேன சக்கியதே அஸ்யாக பரிவர்ஜனம் கர்த்துமிதி. நல்லா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி எடுத்து வச்சு இதை பிரத்யக்ஷமாக நம்மளை பார்க்க வச்சாதான், ஓஹோ நம்மள்ட்ட இந்த ப்ராப்ளம் இருக்கே, இந்த ப்ராப்ளம் நம்மள்ட்ட இருக்கே அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சிலது நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்துவகுணம் இருக்கும். நம்ம சொல்கிறோம்ல 50-50 இருக்கோம். இப்போ நம்ம ஒரு சாதகர்களாக இப்போ நல்லவங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். யோக சூத்திரத்தோட கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பார்ட்டாக பிரிக்கிறோம், 5 ஸ்டேஜஸாக பிரிக்கிறோம். மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு மொத்தம் 5 இதாக வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறார். இதில் பிரிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூடம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% தமோ குணத்தில் இருக்கிறவங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரியிலே சேர்க்க வேணாம். அது மாதிரி மனிதர்கள் இங்கே இருக்காங்க, விவேகமே இல்லாமல். ரெண்டாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் பிரதானமாக இருப்பாங்க, தமோ குணமும் ரஜோகுணமும் கலந்து இருக்கும். அவங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷிப்த பூமியில் இருக்கிறவங்கன்னு பேர். அவங்க மனசு க்ஷிப்த பூமின்னு அர்த்தம். ரொம்ப ஒர்க்காலிக்காக இருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி யோசிப்புலாம் இருக்காது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சதா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் யோசிப்பே இருக்காது. வெறும் லேபர் கேட்டகரியிலேயே இருப்பாங்க. எதையாவது மாற்றி பண்ணினீங்கன்னா கூட வந்து ஏன் எதுக்குன்னா கேட்க மாட்டாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. சொல்கிற சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க, ஏன் எதுக்குன்னு கொஸ்டினே வராது. அவங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷிப்த பூமியில் இருக்கிறவங்கன்னு பேர். அதுக்கப்புறம் மூணாவது பூமியில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமினா ஸ்டேஜ்னு அர்த்தம். மூணாவது ஸ்டேஜில் இருக்கிறவங்க விக்ஷிப்த பூமின்னு பேர். இந்த விக்ஷிப்த பூமி என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா அந்த விக்ஷிப்த பூமியில் இருக்கும். விக்ஷிப்த பூமியில் என்ன இருக்கும், சத்வகுணமும் இருக்கும், தமோகுண ரஜோகுணமும் கலந்துருக்கும். இப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா சத்வகுணம் இருக்குது. மீதி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜோகுணம் தமோகுணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா சில பேருக்கு அதில் வேரியேஷன் இருக்கும். சில பேருக்கு தமோகுணம் 20, ரஜோகுணம் 30 இருக்கலாம். சில பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30% தமோகுணம், 20% ரஜோகுணம் இருக்கலாம். இந்த 50%க்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம்ல, நம்ம எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். ஆனால் 50% தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் இருக்குது. அப்போ அந்த 50%ல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது யோக சூத்திர பாஷ்யத்தில் சொல்லுது, நடுவில் இருக்கிறது மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம். இதில் நடுவில் இருக்கிற அந்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ஷிப்த பூமியில் நடுவில் இருக்கோம். இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட மனதை உடையவர்களுக்கு சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, உபயப்பிரவாகினி அப்படின்னு வந்து ஒரு நதியை வந்து ஒரு கம்பேரிசன் வந்து வியாச பாஷ்யத்தில் சொல்கிறார். வியாசர் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திர பாஷ்யத்தில் சொல்கிறார், மனசு எப்படிப்பட்டது அப்படின்னா உபயப்பிரவாகினி. உபயப்பிரவாகினின்னு என்ன அர்த்தம், ஒரு நதி வந்து எங்கேருந்து இது பாயும் அப்படின்னா மலையோட உச்சியிலேருந்து ஒரு நதி என்ன ஆகும், ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கடலை நோக்கி கீழே நோக்கி பாயும். இதான் ஒரு நதியோட நேச்சர். உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது. ஆனால் இந்த மனசுன்ற நதி மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விக்ஷிப்த பூமியில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, மேல் நோக்கியும் இந்த நதி பாயும், கீழ் நோக்கியும் பாயும். ஒரு நதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமே போகாமல் 2 பக்கம் போகிற நதி எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? பார்த்ததே இல்லையே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசுன்ற நதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்மளை மாதிரி இருக்கிற விக்ஷிப்த பூமியில் இருக்கிறவங்களோட மனசோட எண்ணங்கள் மேலையும் போகும் கீழையும் போகும். இப்போ நம்ம அதான் நிற்கிறோம். சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில சமயத்தில் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல சுவாத்தியாயம் பண்ணுவோம், நல்ல ஜபதபங்கள் பண்ணுவோம், காலையில் வேக்கப் ஆகிறது, சீக்கிரம் வேக்கப் ஆகிடுவோம், நம்ம கடமைகள் எல்லாத்தையும் சத்துவகுணத்தில் நல்லா பண்ணிக்கிட்டு இருப்போம். திடீர்னு என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்துவகுணம் கம்மி ஆகிடும். நடுவில் இருக்கும்ல, நடுவில் இருக்கிறதுனால என்ன ஆகும், இந்த விக்ஷிப்த பூமி மேலே சத்துவகுணம் அதிகமாகும் போது ஏகாகிரத்துக்கு போகும். ஏகாகிர சித்தத்தோட மைண்ட் ஃபோக்கஸ்டாக நிறைய காரியங்கள் பண்ணுவோம், நல்ல தர்ம காரியங்கள்லாம் ஈடுபடுவோம்.
அதே அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கும் போது என்ன ஆகும், ரஜோகுண தமோ குணத்துக்கு இறங்கும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒர்க்காலிக்கா என்ன பண்ணுவோம், இந்த பாடத்தை கேட்கறது, சத்துவ உட்கார்ந்து ஜபம் பண்றது, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரே வேலை வேலை வேலைன்னு இருந்துட்டு இருப்போம். சில சமயம் என்ன பண்ணுவோம், அந்த வேலையும் பண்ண முடியாம நல்லா படுத்து தூங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோம்பலோட வந்து பார்த்தீங்கன்னா ஆலசியத்தோட சோம்பலோட எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு ஒரே குளிக்க மாட்டோம், அழுக்கா இருப்போம், எதையாவது சாப்பிடுவோம், தூங்கிக்கிட்டே இருப்போம். இது மாதிரி தமோ குணத்தோட காரியத்தை பண்ணுவோம். இப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் மனசுல வச்சுங்க, விக்ஷிப்த பூமியில இருக்கோம். 50% தான் நமக்கு சத்துவ குணம் இருக்கு. மீதி இருக்கிற 50% வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் தமோ குணம் நம்மள்ட்ட இருக்கு. அப்ப நம்ம எப்படி இருக்கோம், பாதி தேவதையா இருக்கும், பாதி வந்து பார்த்தீங்கன்னா ராட்சச அசுர இயல்போட அரக்கர்களாகவும் அசுரர்களாகவும் நம்ம இருக்கோம். இப்ப நமக்கு வந்து தெரியணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுர இயல்புகள் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்றதுக்கான காரியத்துல ஈடுபடுறோம் அப்படின்னா எடிட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அப்ப இதெல்லாத்தையும் நம்ம நீக்கணும் அப்படின்னா நமக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சத்துவ குணம் இன்க்ரீஸ் ஆக மெதுவா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், சாஸ்திரங்கள்ல சொல்லப்படக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் வந்துடும், மோட்சத்தையும் நம்ம அடைய முடியும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, இந்த குவாலிட்டிஸ் ரஜோகுணம் தமோ குணத்தோட குவாலிட்டிஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிரத்யக்ஷமா நமக்கு காட்டுறது மூலமா நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கி கொள்ள முடியும் என்பதற்காக ஆச்சாரியார் என்ன பண்றார், இங்க இருந்து கிருஷ்ண பரமாத்மா ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஜட்ஜ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கணும். இப்ப இது வரைக்கும் நம்ம படிச்சது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மார்க் போட்டுக்கிட்டே வந்தோம். அதே மாதிரி யாருக்கும் வெளியில சொல்ல வேணாம். வெளியில சொல்லாம ஓ இந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்கு, இந்த தன்மை என்கிட்ட இருக்கு, இந்த தன்மை என்கிட்ட இருக்கு, இது இவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்கு, இதை வந்து ஓவர் டேக் பண்ணணும். நம்ம இதெல்லாத்தையும் தாண்டி வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இங்கே தப்பான குவாலிட்டிஸ் சொல்கிறோமோ அதெல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கிட்டே வரணும். இதை எடிட் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்ச பூமியில் பிரவேசம் பண்ண முடியாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 7வது ஸ்லோகத்தை ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ஷிப்த பூமின்ற ஸ்டேஜில் இருக்கோம். இங்கிருந்து ஏகாகிரம் அப்படின்றது சத்துவகுணத்தோட 70% சத்துவகுணம் வரும்போது ஏகாகிர சித்தம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப 70% சத்துவகுணம் வந்ததுக்கு பிறகுதான் ஷமம்ல இருந்து ஆரம்பிக்கும். ஷமம் மெதுவா 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 இன்க்ரீஸ் ஆகி சமாதானம் வரைக்கும் போகணும் நமக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மெதுவா மெதுவா இந்த ரஜோகுண தமோகுண காரியங்களை அவாய்ட் பண்ணணும். வந்துருங்க, என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் ஆசுர சம்பத் அப்படின்றத சொல்லலாம். பிரவருத்திம் ச நிவருத்திம் ச ஜனான விதுராசுராஹ ஜனான விதுராசுராஹ பிரவருத்திம் ச நிவருத்திம் ச ஜனான விதுராசுராஹ ந சௌச்சம் நாபி சாச்சாரோ ந சௌச்சம் நாபி சாச்சாரோ ந சத்யம் தேஷு வித்யதே ந சத்யம் தேஷு வித்யதே பிரவருத்திம் ச நிவருத்திம் ச ஜனான விதுராசுராஹ ந சௌச்சம் நாபி சாச்சாரோ ந சத்யம் தேஷு வித்யதே. அசுர ஜனங்கள், இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் அசுர ஜனங்கள் தான். தமோகுண பிரவருத்தியும் ரஜோகுண பிரவருத்தியும் தான் நம்மளை சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. உங்கள் தெருவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சத்துவகுணம் உடையவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தேருவாங்க. மீதி இருக்கிற 90 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிற குவாலிட்டிஸோடு தான் இருப்பாங்க ஆல்மோஸ்ட் இருக்கிறது. ஏன்னா கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக இன்னும் டேஞ்சராக போகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ சம்பத்துக்கு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டே போவாங்க. இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் என்னன்னு நீங்கள் வச்சு இதை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளையும் பார்த்துக்கணும், வெளியில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் இதை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிரவருத்திம் ச நிவர்த்திம் ச ஏ ஜனா ந ஜனா ஜனாக ந விதுர் அசுராக, ஆசுர ஜனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுர இயல்பு கொண்ட மனிதர்கள் பிரவிற்த்தி என்பதையும் நிவிற்த்தி என்பதையும் அறிய மாட்டார்கள். பிரவிற்த்தி நிவிற்த்தினா என்ன சுவாமி கேள்வி வருது. பிரவிற்த்தினா என்ன, நிவிற்த்தினா என்ன அப்படின்னும் போது
ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஷ்யம் கீதா ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார். முதல் பாஷ்யம் சம்பந்த பாஷ்யம் அப்படின்னு பேரு. இந்த கீதாவோட ஃபர்ஸ்ட் பாஷ்யத்தில் ஆரம்பிக்கும் போது சொல்றார், இந்த பகவான் வந்து என்ன பண்ணார், சிருஷ்டியை படைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ச பகவான் சிருஷ்டுவா இதம் ஜெகத். நான் முதல் பாஷ்யத்தை படிக்கிறேன், கீதையோட ஃபர்ஸ்ட் பாஷ்யம் முதல் வரியிலிருந்து நான் படிக்கிறேன். ச பகவான் சிருஷ்டுவா இதம் ஜெகத். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்தை முதல்ல சிருஷ்டி பண்ணிட்டு தஸ்யச்ச ஸ்திதிம் சிகீர்ஷுகு. இந்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா படைச்சது அப்படியே நிலை பெற்று நிற்கணும், ஸ்திதி பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரீச்சியாதின் அக்ரே சிருஷ்டுவா 101 மகரிஷிகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரஜாபதிகள்னு சொல்லக்கூடிய 101 மகரிஷிகள் எல்லாமே கிரகஸ்தாசிரம தர்மத்தை வச்சிருக்கிறவங்க. புருஷன் பொண்டாட்டியா வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் மாதிரி அருந்ததி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மகரிஷிகள் இருந்தாங்க. இவங்க 101 பேரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, மரீச்சி முதலிய 101 பேர்களை வந்து பார்த்தீங்கன்னா படைச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரே சிருஷ்டுவா பிரஜாபதியின் பிரவிற்த்தி லக்ஷணம் தர்மம் கிராகாயாமாச வேதோக்தம். வேதத்தில் சொல்லப்பட்ட பிரவிற்த்தி லக்ஷணம்ன்ற தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், அவங்களுக்கு அடையும்படி செய்தார். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் தர்மம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரவிற்த்தி தர்மம். பிரவிற்த்தி தர்மம் எது வரைக்கும், பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவிற்த்தி தர்மம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு வரைக்கும் 52 வயசு வரைக்கும் நல்லா என்ன பண்ணலாம், 55 வயசு வரைக்கும் வச்சுங்க. 55 வயசு வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு வேதத்தில் சொல்லப்பட்ட கருமங்களை எல்லாத்தையும் முறையாக தர்ம அனுஷ்டானத்தை பண்ணுறது தான் பிரவிற்த்தி. குழந்தை பெற்றுக்கலாம், பேர குழந்தைங்களை வச்சுக்கலாம், நல்லா சௌக்கியமாக இருக்கலாம். தைத்திரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, குஷலான பிரமதித்தவ்யம் பூத்தியைன பிரமதித்தவ்யம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ. நிறைய கிரகஸ்தாசிரமத்துக்கு தர்மங்கள்லாம் சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரவிற்த்தி தர்மம் அப்படின்றது இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பிரவிற்த்தி தர்மத்தில் இருக்கீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரீச்சி முதலியவர்களுக்கு கொடுத்தார். அடுத்து என்ன பண்ணுறாரு, ததக அதுக்கு பிறகு அந்யானுச்ச இந்த 101 மகரிஷிகளுக்கு அந்நியமா சனக்க சனந்தனாதின் உட்பாத்திய. சனக்க சனந்தனாதின்னு சொல்லக்கூடிய 4 மகரிஷிகளை, சனக்கர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர்னு சொல்லக்கூடிய நம்ம தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு முன்னாடி 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 4 மகரிஷிகளை வந்து பார்த்தீங்கன்னா படைச்சு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்பாத்திய நிவிற்த்தி லக்ஷணம் தர்மம் ஞான வைராகிய லக்ஷணம். நிவிற்த்தி தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மம் அது எப்படிப்பட்டது, ஞானத்தையும் வைராகியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சணமாக உடையது. அதை அடைய செய்தார். அப்ப 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவிற்த்தி தர்மம், 101 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவிற்த்தி தர்மம். பிரம்மச்சரியமும் கிரகஸ்தமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரவிற்த்தி தர்மம், சந்நியாசம் வந்து பார்த்தீங்கன்னா நிவிற்த்தி தர்மம். இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த வானப்பிரஸ்தாசிரமம் இதுவும் இல்லை இதுவும் இல்லை. நடுவில் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, சந்நியாசத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான ஆசிரமம் உபாசனையை பிரதானமாக வச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானப்பிரஸ்தாசிரமம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரவிற்த்தி நிவிற்த்தின்னு 2 மார்க்கம் இருக்கு. ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றார், ஜெகதக ஸ்திதி காரணம். இந்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில நிற்கணும், நல்லபடியா இந்த ஜெகத்து போயிட்டு இருக்கணும் அப்படின்னா பிராணினாம் சாட்சாத் அபியுதய நிஸ்ரேசஹேது. பிராணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தன் நிலையிலிருந்து மேன்மையை அடையிறதுக்காக, அதுக்கு பேர் அபியுதய பிரயோஜனம் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலையில இருக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அபியுதயம்னு பேர். அதுக்காகவும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சன்னியாசிகளாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்மள மாதிரி முமுட்சுக்களாக நிறைய பேர் இருக்கும், நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் வேணும்னு நமக்கு ஆசை இருக்குது. இந்த 2ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிவிற்த்தியும் பிரவிற்த்தியும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசியாக இருக்கணும். ஒரு அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே வானப்பிரஸ்தத்துக்கு போகணும். அப்போ தான் ஒரு பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகஸ்த தர்மத்தை சரியாக பண்ணுவான். பேரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இது பண்ணுவான். அப்போது 4 பேரும் 4 ஆசிரமத்தில் இருப்பாங்க. அது கரெக்டாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பிரவிற்த்தி நிவிற்த்தி நடந்துகிட்டே இருக்கும். இதான் முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு.
அப்படி இல்லாமல் அப்படி போச்சுன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு சன்னியாசி இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர அத்தியனம் பண்ணி அவர் மோட்சத்துக்கு போவார். அவரை பார்க்குற அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓ அப்பா வந்து சன்னியாசம் எடுத்தார், நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வானப்பிரஸ்தம் போகணும்னு அவர் போவார். பேரை என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல அப்பா பண்ண கர்மத்தை இவன் கண்டினியூ பண்ணுவான். அவனோட பையன் என்ன பண்ணுவான், நல்ல வேத அத்தியனம் பண்ணிட்டு நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பான் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில். அப்போது இது கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதோக்த தர்மக அப்படின்னு பேர். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்ட 2 தர்மங்கள் அப்படின்னு ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீதால பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்கிறார். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள் 2. இதை வந்து 4 விதமான புருஷார்த்தங்களில் சொன்னீங்க அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் போது தர்மார்த்த காம மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். தர்மத்து மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பொருள் சேர்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும். தர்மம் அர்த்தம்னா செல்வம். அதுக்கப்புறம் காமம், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காமத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி நல்லா தர்மத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா காமத்தை அனுபவிக்கிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீதாச்சாரியார் சொல்லும்போது சொல்கிறார், ஐயோ சுவாமி காமத்தை அனுபவிக்கலாமா அப்படின்னா நல்லா அனுபவிக்கலாம். தைத்திரியமே ரைட்ஸ் கொடுக்குது, குஷலான பிரமதித்தவ்யம். உன்னோட சௌக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குறையும் வச்சுக்காத, நல்லா நெய் போட்டு சாப்பிடு, பாதாம் முந்திரியெல்லாம் நல்லா சாப்பிடு, ஒன்றும் கவலை இல்லை. 1.5 டன் ஏசியை போட்டுக்கோ, இல்லைன்னா முடிஞ்சா சென்ட்ரலைஸ்டு ஏசி வீட்டெல்லாம் பண்ணிக்கோ, சௌக்கியமாக இரு. நல்ல ஒரு BMW கார் கூட வந்து வாங்கிக்கோ, நல்ல சௌக்கியமாக இரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தர்மமாக சம்பாதி. 7:11 ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்கிறாரு, தர்மா விருத்தோ காமோஸ்மி பூதேஷு பரதர்ஷப அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் 7:11. தர்மத்துக்கு விரோதமில்லாத காமமாக நான் இருக்கின்றேன். அப்போ நம்ம முறையாக ஒன்றுத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பே இல்லை. அப்போ கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு சௌக்கியமாக இருங்க. ஆனால் எப்படி இருக்கணும், தர்மத்தோட பொருள் ஈட்டணும், தர்மத்தோட அந்த காமத்தை அனுபவிக்கணும். இப்படி பண்ணினா என்ன நடக்கும்? இது வரைக்கும் பிரவருத்தி தர்ம அர்த்த காமம். தர்மார்த்த காமத்துக்காக நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி தர்மம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் 4வது புருஷார்த்தமாக இருக்கிற வீடுன்னு சொல்லக்கூடிய மோக்ஷம். அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இப்போ நம்ம வேதாந்தம் படிக்கிறோம், லைஃப் ஸ்டைலை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் நிவர்த்தி தர்மம்னு பேர். எதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிங்களோ, வானப்பிரஸ்தம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இல்லாமல் சாப்பிடு, ஒரு வேளை சாப்பிடு, தரையில் படு, பாயில் படு, 3 வேளை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் குளி, இந்த ஜபத்தை உட்காந்து பண்ணு அப்படின்னு கிரகஸ்தாசிரமத்தில் இந்திரியங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீடம் கொடுத்தது. வானப்பிரஸ்தம் வரும்போது எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணி இப்படி பண்ணு அப்படின்னு இந்திரியங்களை நிகிரகம் பண்ணுறதுக்கு, மனசை நிகிரகம் பண்ணுறதுக்கெல்லாம் விதி வைக்குது. அதுக்கப்புறம் சன்னியாசத்துக்கு போகும்போது 100% வந்து பார்த்தீங்கன்னா சமதம உபரதி திதிக்ஷையோடு இருந்துக்கிட்டு வேதாந்த சிரவணம் பண்ணி அனுபூதிக்கு போகிறதுக்கு வச்சிருக்கு. அப்போ இதுதான் லைஃப் ஸ்டைலாக வச்சுருக்கு. இது என்னாச்சு, மெதுவாக கலியுகம் ஆரம்பிச்சிச்சா. கலியுகம் ஆரம்பிக்கும் போதே வந்து ஸ்காந்த புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸ்காந்த புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரமேஸ்வரன்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அம்மா பேசுகிற ஒரு சம்வாதம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காந்த புராணத்தில் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலியுகம் ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலிக்கு வந்து பார்த்திங்கன்னா கலியுகத்துக்கு வந்து ஒரு ராஜா. அந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறார், சுவாமி என்னோட பேர் தான் என்னோட ராஜ்யம்னு பேர், கலியுகம்னு பேர் வச்சுருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கலிராஜ்யமே நடக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி கர்மானுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4 வர்ணத்தாரும் நல்லா 4 ஆசிரமத்தில் இருக்கிறவங்க, இப்போ சொன்ன ஆசிரமம் இருக்குல்ல, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டது. இது எல்லாத்தையும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு வேலையே இல்லை, நான் எதுவுமே பண்ண முடியறதில்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறார். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சிவபெருமான் சொல்கிறார், என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னோட அமைச்சர்கள் எல்லாத்தையும், உன்னுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவதாரமாக பண்ணு. அவதாரம்னா கலியுகத்தோட கலிராஜாவோட அமைச்சர்கள் யார் அப்படின்னா காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம்னு சொல்லக்கூடிய மொத்தம் 6 அமைச்சர்கள் இருந்தாங்க.
இந்த 6 அமைச்சர்களையும் நீ என்ன பண்ண அப்படின்னா விசேஷ ரூபத்தில் ஒவ்வொருத்தரையும் அவதாரம் பண்ணவை. அவதாரம் இந்த லோகத்தில் நடந்த மாத்திரத்தில் காமத்துக்கு ஒரு அவதாரம், குரோதத்துக்கு ஒரு அவதாரம், லோபத்துக்கு ஒரு அவதாரம் அப்படின்னு பெரிய பெரிய அவதாரம் வரட்டும். பப்ளிக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் சொன்ன கர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எல்லாம் வரட்டும். நீ திரிபுண்டரம் போடுறியா, ஒருத்தன் சொல்லுவான் திரிபுண்டரம் போடுறது தப்பு, இதான் ஊர்துவ புண்டரம் தான் போடணும், நாமம் போடணும், இந்த பட்டையெல்லாம் போடக்கூடாது, நாமந்தான் பெஸ்ட்டுன்னு 2 பேர் அடிச்சுட்டு கிடக்கட்டும். இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஜீசஸ் அப்படின்னு ஒருத்தன் உண்டாகட்டும், அவன் சொல்லட்டும் இது தப்பு இதுதான் சரி அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகட்டும். அப்புறம் இன்னொருத்தன் சொல்லட்டும் பெரை போட்டு 786 நம்பர் போட்டு எங்கள் அல்லா தான் கடவுளுக்கு வந்து ரூபமே இல்லைன்னு அவன் சொல்லட்டும். இது மாதிரி அநேக இது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா கலாச்சாரம், பாஷைகள் எல்லா விதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்கள் மத்தியிலையும் காமமும் குரோதமும் லோபமும் நல்லா பெருகட்டும். அப்போ வந்து உனக்கு என்ன ஆகும், உன்னோட ராஜ்யம் நல்லபடியாக நடக்கும், கவலையே படாமல் போயிட்டு வா, எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அந்தந்த அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அவதாரமாக வந்து, அதனால தான் நாங்கள் சொல்லுவோம் என்ன பண்ணால் கலியுக பிரவர்த்தகாச்சாரியர்கள் அப்படின்னு பேர். பெரிய பெரிய ஆட்களாக வந்து என்ன பண்ணாங்க, மக்களோட மனசுக்குள்ளார என்ன பண்ணாங்க, குழப்பத்தை உண்டு பண்ணாங்க. ஒரே வேதமாக இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கூட நாதபிரம்மன் சொன்னார், நம்ம யாக்ஞவல்கிய மகரிஷியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் இருக்கிற மகரிஷிகள் சொன்னது இருக்குது பார்த்தீங்களா, இதோட கால் பாகம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவங்களோட ஞானம்லாம் கம்பேர் கூட பண்ண முடியாது. பெரிய பெரிய ஆட்கள் நம்ம வந்து ஜீசஸ் சொல்கிறோம், ஜீசஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கள்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஜீசஸோட இதெல்லாம். ஆனால் அவரையும் யாக்ஞவல்கியரையும் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா யாக்ஞவல்கியருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸில் ஒன்றும் நிற்க முடியாது. எவ்வளோ மகரிஷிகள் நம்மளோட இதில் வந்திருக்காங்கன்னா பூரண ஞானம், ஒன் சைட்லாம் இல்லை. அப்படிப்பட்ட ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகி போச்சு, யாருக்குமே தெரியாமல் போய் ஏகப்பட்ட மனிதர்கள் அவங்களோட ஒப்பீனியனை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சண்டையும் சச்சரவுமா நல்ல கலியுகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு நடந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காந்த புராணத்தில் பரமேஸ்வரன் பார்வதிக்கு நடந்த சம்வாதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலியுகம் நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த கலியுகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா வேதம் இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்னேன்ல வேதத்தில் இது சொல்லியிருக்குன்னு சங்கராச்சாரியார் கீதா பாஷ்யத்தில் முதல்லையே எழுதுறார் பிரவருத்தி நிவர்த்தி அப்படின்னு. இந்த ஸ்திதி இந்த உலகம் நல்லபடியா போகணும்னா அந்த பிரவருத்தியும் நிவர்த்தியும் சரியா நடக்கணும். ஆனா வந்து அசுர ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது பிரவருத்தி என்றும் எது நிவர்த்தி என்றும் தெரியாது. ஆச்சாரிய சொல்லிட்டார், ஆசுராஹா ஜனாஹா பிரவருத்திம்ச நிவர்த்திம்ச நவிதுஹு, பிரவருத்தியையும் நிவர்த்தியையும் அறிய மாட்டார்கள். இதில் வேற நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் ஆச்சாரியர்கள் வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், ஜி பரோட்ச ஞானத்தை நல்லா அடைங்க, கர்கஸ்தாசிரமத்திலிருந்தே அடைங்க. பரோட்ச ஞானத்தை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே முயற்சி பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். நித்திய கிளாஸ்க்கு வரணும், நல்ல சப்ஜெக்ட் எல்லாத்தையும் பூரணமாக பிரஸ்தானத்திரத்தை சிரவணம் பண்ணணும், நிறைய காலம் எடுக்கும். ஜாபுக்கு போய்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு அனுஷ்டானத்தை கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கர்ம அனுஷ்டானத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பண்ண முடியாது. இருந்தாலும் போராடி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரோட்ச ஞானத்தை அடையலாம். ஆனால் அபரோக்ஷத்தை அடையணும் அப்படின்னா ஆத்மானுபூதி அடையணும் அப்படின்னா நிவர்த்தி தான் வேணும் உங்களுக்கு. தியாகாத் சாந்திர் அனந்தரம், வேற எதுவுமே இல்லை. வேதத்தோட தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிவர்த்தின்றதுக்கு அர்த்தம் நிவர்த்தி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ்லாம் இல்லை. நிவர்த்தி மீன்ஸ் நிவர்த்தி, நிவர்த்தினா நீங்கிறது தான், தியாகம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு பேர். அதான் ஞான வைராகிய லட்சணம் அப்படின்னு பேர் நிவர்த்திக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடையணும், எனக்கு ஆத்மானுபூதி பண்ணி மோட்சத்தை அடையணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு டைமில் என்ன பண்ணி ஆகணும், இதை விட்டுட்டு தான் பண்ணணும். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த பிரவருத்தியையும் நிவர்த்தியையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்னாக்கி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தியும் நிவர்த்தியும் ஒன்னாக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம். அப்போ சந்நியாசம் தேவையில்லை, வைராக்கியம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைன்னு ஒரே ஆசிரமத்தில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடையலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் குளோபலைசேஷன் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னாக்கி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அசுர ஜனங்களாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். பிரவருத்தி நிவர்த்தி தெரியாமல் பண்ணிட்டோம்.
எது பிரவிற்த்தி எது நிவிற்த்தி அப்படின்னு. அப்ப இங்க ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றார், பிரவிற்த்தி எது என்றும் நிவிற்த்தி எது என்றும் அறியாதவர்கள் யாரு அப்படின்னா ஆசுர ஜனங்கள். அது மட்டும் இல்ல, இது மட்டும் இல்லப்பா, ந சௌச்சம். இந்த அசுர ஜனங்கள்கிட்ட என்ன இருக்காது? ந சௌச்சம் வித்தியதே, அவர்களிடத்துல சுத்தம் இருக்காது. சுத்தத்தை 2 விதமா சொல்லியிருக்கோமா? பாஹ்ய சௌச்சம், ஆந்தர சௌச்சம்னு 2 சொல்லியிருக்கோம். வெளியில பார்த்தீங்கன்னா 2 வேளை 3 வேளை ஸ்நானம் பண்ணணும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளார காமக்ரோதங்கள் இல்லாம இருக்கணும், அகசுத்தம் அப்படின்னு பேரு. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சுத்தமும் வெளியில இருக்கிற சுத்தமும் பார்த்தீங்கன்னா இந்த அசுர ஜனங்கள் இடத்துல இருக்காது. 2வது. 3வது, நாப்பிச்ச ஆச்சாரோ, அவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா ஆச்சாரம் இருக்காது. ஆச்சாரோ பரமோ தர்மக, ஒவ்வொரு குலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சாரம் இருக்கும். இப்போ குளோபலைசேஷன் ஆனதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரியில் என்னெல்லாம் இருக்கோ, டாய்லெட் பேப்பர் வந்துருச்சு இல்லை? எப்போ டாய்லெட் பேப்பர் வந்துச்சோ அப்போவே போச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயங்காரோட இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா போனேன். எங்கே KYM அப்படின்னு இந்த இதில் இருக்குல்ல, ஆழ்வார் என்னது என்ன நகர் அது, என்ன நகர், மந்தவெளி பக்கத்தில் இருக்கு. KYM கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம்னு ஒன்று இருக்கு. ஆரியபுரம், சென்னை ஆரியபுரத்தில் மந்தவெளி ஆரியபுரத்தில் இருக்கு. அங்கே போயிருக்க நான் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ்லேருந்து வந்திருக்கேன். நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேன். சந்தியாவந்தனம் பண்ணும் போது என்ன அப்படின்னா, முக்கியமானது ஆச்சாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தியாவந்தனம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஆச்சாரம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நம்ம யூரின் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த யஜ்ஞோபவீதத்தை எடுத்து காதில் சுற்றிப்போம். இது வேதம் கேட்குற காதுன்னு இதில் காதில் சுற்றிப்போம். அதுக்கப்புறம் தான் யூரின் பாஸ் பண்ணுவோம். நின்றுக்கிட்டு மூத்திரம் பெய்யக்கூடாது அப்படின்னு விதி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணாலும், எப்போ யூரின் பாஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கை காலை அலம்பணும். அதுக்கப்புறம் வாயை பார்த்தீங்கன்னா 3 வாட்டி கொப்பளிக்கணும். இது மாதிரிலாம் ஆச்சமனம் பண்ணணும். இது மாதிரிலாம் விதிகள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நான் இங்கே யோகா ஆசிரமத்துக்கு வந்தேன். கொஞ்சம் நேரம் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பாத்ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாத்ரூம் கூட சொல்லக்கூடாதுல்ல, என்னது ரெஸ்ட் ரூம்னு சொல்லணும், மாற்றிக்கிட்டே வரோம் ஒவ்வொன்றா. இப்போ ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால், அங்கே போனால் தண்ணியே காணும். அங்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. தண்ணியே இல்லை அந்த இடத்துல, வாஷ் பேஷன் மட்டும்தான் இருக்குது. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ட்ரை பிளேஸு வெட் பிளேஸுன்னு தனியாக பிரித்து வச்சுருக்கு. ட்ரை ஏரியா வெட் ஏரியா அப்படின்னு. கையை எப்படிங்க கழுவுறது, காலை எப்படி வாஷ் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. டாய்லெட் பேப்பர் வச்சுருக்காங்க. ஐயோ என்னடா இது இவ்வளோ, என்னது பேர், கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம், வைஷ்ணவ சம்பிரதாயம். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வைஷ்ணவராக. அப்போ இப்போ என்ன ஆகிப்போச்சு, வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கிற கலாச்சாரம் நம்மள்கிட்ட வந்தாச்சு. ஆச்சாரம் இருக்கா? ஆச்சாரம் இல்லை. யார் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நேராக வரான், யூரின் பாஸ் பண்ணிட்டு கையை கொண்டு பார்த்தீங்கன்னா ஹலோ சார் அப்படின்னு கையை கொடுக்குறான். எப்படி கை கொடுக்குவீங்க நம்ம இன்னொருத்தட்ட எப்படி கை கொடுக்கணும்? நமஸ்காரங்க அப்படி தான் சொல்ல முடியும். இன்னொருத்தரோட கையை டச் பண்ண கூட நமக்கு இது இல்லை. அவன் எங்கே கை வச்சானே தெரியாதே நமக்கு. எங்கேயாவது இடுப்புக்கு கீழே கை போச்சு அப்படின்னா இந்த மூக்கை நோண்டுறது, கையை நோண்டுறது, காலை நோண்டுறது எல்லாத்தையும் நோண்டிட்டு ஹலோ சார் அப்படின்னு கை கொடுத்தானோ என்ன பண்ணுவீங்க? அப்போ ஆச்சாரம் இல்லாத போச்சு. உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. அதனால தான் நான் சொன்னேன்ல, பத்மநாப சுவாமி கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நியமம் வச்சாச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் ஃபாரினர்ஸ் உள்ள வரவே கூடாதுன்னு ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா பேன் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா, இவனுக்கு தெரியவே தெரியாது. கோவளம் பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரி பெண்ணோட படுத்திருப்பான், காலையில் குளிக்க மாட்டான். இங்கிலீஷ்காரனுக்கு குளிக்க தெரியாது, டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணுவான். நேராக பார்த்தீங்க அப்படின்னா பத்மநாப சுவாமி கோயிலுக்கு உள்ளார சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அளவு பண்ணுவான். நம்ம போனோம் அப்படின்னா குளிச்சுட்டு கோயிலுக்கு போகும்போது குளிச்சுட்டு ஆச்சாரத்தோடு போவோம். அவனுக்கு அந்த குளிக்கிறதுன்ற கான்செப்டே இல்லை. நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரியில் தூங்குறதுக்கு முன்னாடி ராத்திரியில் குளிக்கிறது நிறைய யூடியூப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம தான் காலையில் எந்திரிச்சோன்னு ஸ்நானம் பண்ணுறோம். ஆனால் மற்றவங்க எல்லாருமே ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு தூங்க போகிறவங்க. இப்போ என்ன ஆகும், அவன் குளிக்காம தான் எல்லா இடத்துக்கும் கோயிலேருந்து எல்லா இடத்துலையும் வருவான். அவனை எப்படி இப்போ நம்ம மெதுவாக என்ன ஆகி போச்சு, நம்மள்ட்டையும் அந்த குணதோஷங்கள் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஃபாரினர்கிட்ட இருக்கக்கூடிய குணதோஷம். அப்போ எல்லா இடத்துலையும் டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். யாரும் பார்த்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணிட்டு யாரும் காலை வாஷ் பண்ணுறதில்ல. வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா டாய்லெட்டை வீட்டுக்குள்ளாரே வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், கையை காலை வாஷ் பண்ணாமல் வீட்டுக்குள்ளார வரோம். இதெல்லாம் என்ன துராச்சாரம். இது மாதிரி ஆச்சாரம் பார்த்தீங்கன்னா அசுர ஜனங்களிடத்துல சௌச்சமும் இருக்காது, ஆச்சாரமும் இருக்காது. இப்போ நான் சொல்கிறது யாராவது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் பார்ப்போம்.
என்கிட்ட ஒரு பிரம்மச்சாரி இருந்தார். நான் என்னோட ஒரே ரூம் தான் கிளாஸ் ரூம், எல்லாமே ஒரே ரூம் தான் என்னோடது. நான் 5 கிளாஸ் ஒரு நாள் டைமில் 5 கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த பிரம்மச்சாரிகிட்ட வந்து நான் சொல்ல, அவர் பிராமண பிரம்மச்சாரி, சந்தியாவந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பண்ண மாட்டார். அவர்கிட்ட சொல்கிறேன் நான், ஜி எப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் காலை வாஷ் பண்ணிட்டு வரணும். சந்தோஷம். காலை வாஷ் பண்ணிட்டு வரணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தில் நம்ம இங்கே உட்காரணும், ஒழுங்காக இருங்க அப்படின்னா. நான் என்ன சுவாமி பண்ணுறது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரின் பிளேடரில் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10-20 முறை வந்து பார்த்தீங்கன்னா நான் பாத்ரூம் போக வேண்டியிருக்கும். 10-20 முறையும் நான் அதை பண்ணணுமா? ஆமாம், 10 முறை 20 முறை எப்போ போனாலும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கையை காலை வாஷ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்துக்கு வந்து உட்காரணும். கை காலை வாஷ் பண்ணாமல் உட்காரக்கூடாது அப்படின்னா என்கிட்ட பெரிய கோபப்பட்டார் அவர். நான் எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா, ஆமாம் இப்படி தான் பண்ணணும். பாத்ரூம் போயிட்டு வந்தால் கை கால் வாஷ் பண்ணிவிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு முடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சமனம் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு என் மேலே அவ்வளோ கோபம் அவருக்கு. இதே தாங்க இப்போ நம்மள்ட்ட யார்ட்டையாவது இது மாதிரி ஆச்சாரம் துராச்சாரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை நீக்கிக்கணும். ஆனால் அசுர ஜனங்கள்கிட்ட வந்து ஆச்சாரமும் இருப்பதில்லை. அது மட்டும் இல்லை, ந சத்தியம் வித்யதே தேஷு வித்யதே, அவர்களிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்திய வச்சனமும் இருக்காது. சத்திய வச்சனம்னா என்ன அர்த்தம், இருக்கிறத இருக்கிற மாதிரி பேச மாட்டாங்க, மாற்றி மாற்றி இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பார், ரொம்ப திறமசாலி. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அவன் திறமசாலி இல்லை, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொய்யொழுக்கம் உடையவன், அவன் பொய்யன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய லௌகிகத்தில் விவகாரம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம், சத்தியத்தை விட்டுட்டோம். இப்போ கூட நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, யார்ட்டையாவது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன், ஃபார்மாலிட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முமுட்சு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபார்மாலிட்டிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா போய் பேசாதீங்க, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போங்களேன். எங்கே அவசியம் தேவைப்படுதோ, ஒரு ஹிம்சை நடக்குமோ அந்த ஹிம்சையை அவாய்ட் பண்ணுறதுக்கு மட்டும் போய் சொல்லுங்க. எங்கேயாவது நீங்கள் பேசுறதுனால வந்து யாருக்காவது மனசு புண்படும், இல்லை அவசியம் அவங்க காயப்படுவாங்க, இல்லை எங்கேயாவது யாருக்காவது வலி உண்டாகும் அப்படின்னா மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு பொய் பேசுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனம் ஃபுல்லாக பொய்யே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பொய்யனா போயிடும். அதனால அசுர ஜனங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் இருக்கவே இருக்காது. சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பிரவருத்திம் ச, பிரவருத்தினா என்ன அர்த்தம், பிரவர்த்தனம், ஈடுபடுதல், செயல்களில் ஈடுபடுதல். யஸ்மின் புருஷார்த்த சாதனே கர்த்தவ்யே, புருஷார்த்தம்னா என்னது அப்படின்னு கேட்டா தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னு 4 விதமான புருஷார்த்தங்கள். இதுல 4ல் 1 எடுத்துருங்க, மோக்ஷத்தை எடுத்துருங்க. தர்ம அர்த்த காமம். தர்மம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தர்மம் பண்ணணும், எப்படி தர்ம காரியங்களில் ஈடுபடணும், அதை வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தர்மமாக வந்து பார்த்தீங்கன்னா காமங்களை அனுபவிக்கணும். இந்த 3 செயல்பாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தவ்யே, இந்த இதில் எந்தெந்த சாதனத்தை அனுஷ்டானம் பண்ணணுன்ற செய்ய வேண்டிய விஷயம் எது இருக்கோ அதுக்கு பேர் பிரவருத்தின்னு பேர். சிம்பிளா எடுத்துங்க, தர்மார்த்த காமத்தில் ஈடுபடுதல் பேரு பிரவருத்தி. அதுக்கு அடுத்தது தாம் நிவர்த்திம்ச, மேலும் அவர்கள் அந்த அந்த கர்மத்திலிருந்து நிவர்த்தி ஆவதையும். அதனால தான் நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தாசிரமம் வரைக்கும் எல்லாம் ரைட்ஸ் கொடுத்துருக்கு. ஔவையார்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறள் வந்து அரங்கேற்றம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இது எப்படிப்பட்ட கிரந்தம் அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்களா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பூரண கிரந்தம் இல்லை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பார்ட் விட்டு போயிருக்கு. ஏன் அப்படின்னா தர்ம ஆர்த்த காமம் மட்டும்தான் சொல்லியிருக்கு, அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா வீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எதுவுமே சொல்லலை அவரு. அப்போ பூர்ண கிரந்தம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அறத்துப்பாலில் சொல்கிறாரு. ஆனால் அது அறத்துப்பாலில் வரக்கூடாது, தனியாக வச்சிருக்கணும். ஒரு பால் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுப்பால்னு தனியாக வச்சு அது நிறைய ஸ்லோகம் பண்ணியிருக்கணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாமல் விட்டுட்டார். ஔவையார் சொன்னாங்களா, சரி நீங்கள் சொல்லுங்கள், தர்ம அர்த்த காமம் இந்த மோட்சத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் ஏதாவது எழுதுவீங்களா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த 3ஐயும் விட்டது வீடு அப்படின்ட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னாங்களாம். வள்ளுவராவது வந்து பார்த்தீங்கன்னா 1.25 அடியில் ஒரு குறளை பண்ணார். ஔவையார் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஐயும் விட்டது வீடு. என்ன வார்த்தை பாருங்க, 3 வார்த்தை, 3ஐயும் விட்டது வீடு. 3 எது, தர்மம் அர்த்தம் காமம்.
இந்த 3ஐயும் விட்டுட்டோம் அப்படின்னா வீடுன்ற மோட்சமானது உங்களுக்கு பிராப்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்காங்க. இங்க ஆச்சாரியர் சொல்ற பாருங்க, தாம் நிவிருத்திம்ச. இந்த 3 இருக்குல்ல, புருஷார்த்த சாதனங்கள்ல தர்மார்த்த காமம் இருக்கு, இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீக்கிறது எதுவோ. நிவிருத்தினா என்ன அர்த்தம்? தது விபரீதாம். தர்மார்த்த காமங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விபரீதமானது, தர்மார்த்த காமங்களுக்கு விபரீதமானது. யஸ்மாத் அனர்த்தஹேதோஹோ நிவர்த்தித்தவ்யம். எதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அனர்த்தமா நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய அனர்த்தங்கள் எதெல்லாம் இருக்கோ அதிலிருந்து நிவர்த்தி ஆகிறது எது இருக்கோ அதுக்கு பேர் நிவர்த்தின்னு பேரு. சா நிவர்த்தி. எது? தர்மம், அர்த்தம், காமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? திரும்ப திரும்ப பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்காது. அப்ப பிறவிதான் வந்து பார்த்தீங்கன்னா அனர்த்தம், துக்கத்துக்கு காரணம். அப்போ அதுலேருந்து நீங்கிறதுக்காக என்னெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யோக அனுஷ்டானங்கள், மோட்ச அனுஷ்டானங்கள், இந்த சாஸ்திரத்தில் பிரவருத்தி, இந்த வேதாந்த விசாரம் இதெல்லாம் நம்ம பண்ணுறோமோ, விவேகம், வைராக்கியம் இதெல்லாம் அடாப்ட் பண்ணுறோமோ, இது எல்லாம் என்னது? நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு பேர். இந்த 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தாம்ச ஜனாகா ஆசுராகா ந விதுகு ந ஜானந்தி. இந்த 2த்தையும், இந்த பிரவருத்தியையும் அறிய மாட்டார்கள், இந்த நிவர்த்தியையும் வந்து பார்த்தீங்கன்னா அசுர ஜனங்கள் அறிய மாட்டார்கள் சொல்லியாச்சு. அப்போ இந்த 2 தெரியாது. நான் ஒரு டீச்சர் வந்தாங்க, நல்ல டீச்சர், எனக்கு டீச்சருங்கனாவே எனக்கு ரொம்ப பிரியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு, ரொம்ப கம்மி, ஒரு 25 26 வயசு தான் இருக்கும். ரொம்ப குவைட்டு, நல்ல சுபாவம். என்னோட ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு வந்தார். அவங்க பார்த்தோன்னே ஐயோ இவங்கள்ட்ட ஒரு நான் சின்ன குழந்தையா இருந்து படிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல டீச்சர். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நல்லா மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு படித்து கொடுக்கணுன்றதுக்காக அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிளாஸ் எடுக்கிறதுல அது விருப்பமாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து என்ன போச்சு, திடீர்னு ஒரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஏதோ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம், ஜாப்லேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்தோன்னே வந்து என்னை பார்க்க வந்தாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் லைஃப் ஸ்டைலில் ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியவே இல்லை. இந்த கேள்வியை நான் ஒரு டைமில் என்ன பண்ணியிருக்கேன், யாரெல்லாம் என்கிட்ட வந்தாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் கேட்டிருக்கேன். இந்த உலக வாழ்க்கைக்கு அந்நியமாக வேற ஏதாவது உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் தெரியுமா அப்படின்னா, இந்த வார்த்தையை கேட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியறது இல்லைங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சாகர மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்குட்டியோடையே இருந்துட்டு அப்படியே செத்து போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அந்நியமாக ஒரு மோட்சம்னு ஒன்று இருக்குது, இந்த சம்சாரத்துலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அந்த டீச்சர் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப நல்ல புத்திசாலின்னா நான் பார்த்ததில் நல்ல புத்திசாலி. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி இதை வேலை போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். என்ன பண்ணுவீங்க? அடுத்து டீச்சர் ஆவேன், அடுத்து வேற ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஆவேன். சரி அந்த வேலையும் போயிடுச்சு, திரும்ப டீச்சர் வேற ஸ்கூலில் டீச்சர் ஆவான். இதே தாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதை விட்டாலும் திரும்ப திரும்ப அதுக்குள்ளாரையே தான் பிடிக்கணும்னு நினைப்பாங்களோடைய. ஒரு நிவர்த்தின்னு ஒன்று, ஒரு மோட்சம்னு ஒன்று 50 50 55 வயசுக்கு மேலே தோணணும். ஆனால் நிறைய பேருக்கு தோன்றதே இல்லை. என்னோட அப்பாவை பார்த்துருக்கேன், என்னோட சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். மாமாவை பார்த்துருக்கேன், சித்தப்பாவை பார்த்துருக்கேன், பெரியப்பாவை பார்த்துருக்கேன், என்னோட தாத்தாவை பார்த்துருக்கேன். எல்லாரும் என்ன அப்படின்னா சாகர மட்டும் வெறும் ஒரே லைஃப் ஸ்டைல் தான். அதுக்கு அந்நியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ச பிரவருத்தின்னு ஒன்று தெரியவே தெரியாது. நல்லவங்க தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிருகம் பாதி மனுஷன் பாதி, ரெண்டும் தனியாக மனுஷனும் மிருகமும் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கொஞ்சோண்டு தேவத்தையும் கொஞ்சம் கலந்து இருக்கும், இவ்வளோ தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அசுர இயல்புக்குள்ளார தான் இது எல்லாம் வந்து விடும். வந்தாச்சு பாஷ்யத்தில். அடுத்தது வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, ந கேவலம் பிரவருத்தி நிவர்த்தி ஏவன விதுகு. அந்த அசுர ஜனங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரவருத்தி நிவர்த்திய அறியாம போகிறது மட்டுமில்லை. அப்ப வேற என்ன இருக்கும் அவங்கள்ட்ட? ந சௌச்சம். அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் இருக்காது. வீட்டுக்குள்ளார முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தொட்டி வச்சிருப்போம் வீட்டுக்கு வெளியிலேயே. யார் வீட்டுக்குள்ளார வரதா இருந்தாலும் அந்த ஜலத்தை எடுத்து கால் வாஷ் பண்ணிட்டு, கை வாஷ் பண்ணிட்டு, ஆச்சமனம், பாத்தியம், அர்க்கியம், நம்ம சுவாமிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 கப்பு வச்சுருப்போம் தெரியுங்களா உங்களுக்கு? அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனம் அப்படின்னு 3 இருக்குது. யாரெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்களோ முதல்ல பாத்தியம் கொடுக்கணும், கையை கால் அலம்பிக்கிறதுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்க்கியம், கையை அலம்பிக்கிறதுக்கு கொடுக்கறது.
அதுக்கப்புறம் ஆச்சமனம், ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். முதல்ல சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளார வந்து உட்காருவாங்க. அப்போ எங்க வெளியில சுத்திட்டு வந்தாலும் கை கால் வாஷ் பண்ணாம உள்ள வர முடியாது. இப்ப நம்ம வீட்டுல பாருங்க என்ன கலாச்சாரம் வந்துருச்சு. யாரும் கை கால் ஏன்னா வெளியில தண்ணியே வைக்கலையே. நம்ம வீட்டுக்குள்ள தானே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமை வச்சிருக்கோம். அப்ப வெளியில வந்து பார்த்தீங்கன்னா கையால கை கால் அலம்பிட்டு உள்ள வரணுன்றதே இல்லை. எங்க வேணா போவோம், எங்க வேணா வருவோம். அசௌச்சமாக இருக்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம். கை காலில் எதை தான் மிதிப்போம். என்ன மிதிச்சாலும் நேராக வீட்டுக்குள்ளார வந்துடும். என்ன சௌச்சம் இருக்கு? அப்ப தேவத்தை எப்படி உள்ள வரும்? எல்லா வீட்டில் இருக்க தேவத்தையும் போயிடுச்சு, வெளியில போயிடுச்சு. கோயிலில் மட்டும்தான் தேவத்தை இருக்கு. எல்லா வீட்லயும் இருந்த தேவதைகள்லாம் போயிடுச்சு. அது வேற. பல்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கணும். பல்லியெல்லாம் அடிச்சு கொண்டுட்டோம்ல. வீட்டுக்குள்ளார பல்லியை பார்த்தா நிறைய பேருக்கு பயம். ஆக்சுவலாக தேவதை இருக்கிறதுக்கான முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லி இருக்கணும் வீட்டுக்குள்ளார. பல்லி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி மாதிரி, தீப சாட்சி மாதிரி பல்லி இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹைஜீனிக் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயந்து பல்லி எல்லாம் வெளியில் அனுப்பிட்டோம். ஒரு பல்லி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ட்டோம். நம்ம எல்லாம் மாற்றிக்கிட்டோம். கை கால் அலம்புறது இல்லை, இது எல்லாத்தையும் டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். ஒரு படுத்து எந்திரிச்சோம், சம்போகம் பண்ணதுக்கு பிறகு எல்லாத்தையும் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் நின்று போச்சு. பெட்ஷீட்லேருந்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி சம்போகம் பண்ணாலும் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படுத்த படுக்கை எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். அதெல்லாம் இல்லை. ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா உங்களுக்கு? டாய்லெட் போனால் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் சம்போகத்துக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டான். அதே கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கும் வந்துடுச்சு. சௌச்சமும் இல்லை, ஆச்சாரமும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றார், சௌச்சம் அப்பி ந ஆச்சாரோ அப்பி ந சத்தியம் தேஷு வித்யதே. அவர்களிடத்துல சத்தியமும் இருப்பதில்லை. அப்ப என்ன ஆகுறாங்க அவங்க? அசுர ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அசௌச்சா, அனாச்சாரா, மாயாவினக. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமில்லாதவர்களா, ஆச்சாரம் இல்லாதவர்களா, கள்ளங்கப்பட்டத்தோடு, மாயாவினகன் அர்த்தம் கள்ளங்கப்பட்டத்தோடு இருக்கிறவங்களா, அன்றுத்தவாதினாக உள்ளுக்குள்ளார ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசுற பொய்யர்களா என்ன பண்ணுவாங்க? இருப்பார்கள் அசுரர்கள். சொல்லியாச்சு. கிஞ்ச மேலும் 8வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். அசத்யம் அப்ரதிஷ்டம் தே ஜகதாகுரமணீஸ்வரம் ஜகதாகுரனீஸ்வரம் அபரஸ்பரசம்பூதம் அபரஸ்பரசம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம் கிமன்யத் காமஹைதுகம் அசத்யமப்ரதிஷ்டம் தே ஜகதாகுரனீஸ்வரம் அபரஸ்பரசம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். அசத்யம் அப்ரதிஷ்டம் தே ஜகத் ஆகுஹு. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த அசுர ஜனங்கள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் லோகாயத்தர்கள் அப்படின்னு பேர். இந்த அசுர ஜனங்களுக்கு எல்லாம் பேரு பிரத்யக்ஷவாதிகள், லோகாயத்தர்கள், சார்வார்க்கர்கள், ஏத்திஸ்ட் நம்ம சொல்றோமே இவங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல இருந்து அதான் சொல்றாரு. இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நீங்க சொல்லுவீங்களா, என்னது பொய்யன் இன்னொருத்தர் பொய்யனை நம்ப மாட்டான், தான் களவாணி அசல நம்பாது அப்படின்னு நம்ம நாதபிரம்மன் சொல்லுவார். தான் களவாணி அசல நம்பாது. தான் திருட, தான் வந்து பார்த்தீங்கன்னா திருடு பொய் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவன் இன்னொருத்தர் சத்தியம் பேசுவான் அப்படின்னு அவனுக்கு தெரியுமா? அவன் எப்படி இன்னொருத்தரை சத்தியவாதி நம்புவான்? அப்ப தாம் பொய் பேசிக்கிட்டு தான் களவாடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் இன்னொருத்தனை சத்தியவான் உண்மையானவன் நம்ப மாட்டான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசுர ஜனங்கள் தான் வந்து ஆச்சாரம் அனுஷ்டானம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகம் எப்படின்னா, நான் எப்படி பொய்யனா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பொய்யர்கள் தான், என்ன மாதிரியே தான் மற்றவனும் இருப்பான், நான் திருடன் பொய் பேசுகிறவன், அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் பொய்யர்கள், வெறும் பொய் தாங்க இந்த உலகம் ஃபுல்லா அப்படின்னு அசத்தியம். அது மட்டும் இல்லை, இந்த ஜெகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமாக தர்மம் அதர்மம் ஏதாவது இருக்குமா? ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை. தர்மமாவது இதாவது அதர்மமாவது. நல்லா என்ன பண்ணு, ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத். சார்வாக்கர்களோட வாதம் சொல்லுது, கடனை வாங்கியாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெய்யை சாப்பிடு, நெய்யை ஊற்றி நல்லா சாப்பிடு. செத்து போனதுக்கு பிறகு கடனை கொடுக்கறதுக்கு திரும்ப வரவா போகிறோம் நம்ம? பஸ்மீபூதஸ்ய தேகஸ்ய குதோ ஆகமனம் சியாத்.
இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிட போறாங்க இறந்து போனதுக்கு பிறகு. புண்ணியமும் வராது, பாப்பமும் வராது. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் சௌக்கியமா பண்ணு. இன்னொருத்தர் அடி, உத, குத்து, வெட்டு எல்லாம் பண்ணு. தர்மம் அதர்மம்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதனால அப்பிரதிஷ்டம், இந்த ஜெகத்துக்கு வந்து ஆதாரம் இந்த தர்மம் அதர்மம்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது மட்டும் இல்ல, அனீஸ்வரம், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காருப்பா, கர்மபல தாத்தா. கர்ம பலனா, கர்மமே இல்லை அப்படின்ட்டு, கர்ம பலனே இல்லைன்ட்டேன். அப்ப கர்ம பலனை கொடுக்கறதுக்கு ஈஸ்வரன் எதுக்கு தேவை? அதனால ஒரு ஈஸ்வரனும் இல்லை, சூப்பர்வைசர்லாம் யாரும் இல்லை. நம்ம பண்ற கர்மத்துக்கெல்லாம் சாட்சியா ஒருத்தர் ஈஸ்வரன் நம்ம சொல்றோமே, அது மாதிரி ஈஸ்வரன்லாம் ஒருத்தர் இல்லை. இருந்தா காட்டு, ஈஸ்வரன் இருந்தா காட்டு. ஈஸ்வரன் ஒருத்தர் இருந்தா கை காட்டு, கையில காட்டு, எங்க இருக்கார் அப்படின்னா. அப்ப ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதான் சொல்றாரு அனீஸ்வரம். இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லவே இல்லை. கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய சூப்பர்வைசர் சாட்சி இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த உலகம் எப்படி உண்டாச்சு? ஈஸ்வரன்லாம் ஒன்றும் படைக்கலைங்க. அப்ப எப்படி உண்டாச்சு? அபரஸ்பர சம்பூதம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும், பரஸ்பரம்னா ஆண் சேர்ந்தா பரஸ்பரம், ஆணும் பெண்ணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆணும் பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா சம்போகம் பண்ணாவே போதுமானது. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகி விட்டது. ஆதாம் ஏவல் தானே ஆரம்பிச்சது. சதரூபால இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவும் சதரூபாவும் சேர்ந்தாங்க, இந்த ஜெகத்து உண்டாச்சு. இதுல எங்க ஈஸ்வரனுக்கு என்ன பார்ட் இருக்கு? மண்ணாங்கட்டி புண்ணாக்கு. ஈஸ்வரன்லாம் ஒரு ஆள் இந்த ஜெகத்தை கிரியேட் பண்ணல. ஆணும் பெண்ணும் சேர்ந்தா போதுமானது. கிமன்யத் காம ஹைத்துக்கம், காமம் மட்டுமே போதுமானது. காமத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. யாரு? ஃப்ராய்டுன்னு ஒரு ஆள் இருந்தார், சிக்மண்ட் ஃப்ராய்டு, பைத்தியம்னு ஒன்று. சிக்மண்ட் ஃப்ராய்டு பைத்தியம்னு பேரு. அந்த பைத்தியம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபாலோவர்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபுல்லா. கேண்ட்னு பேர் ஒரு ஆள், ஜெர்மன்காரன். அவனு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பிலாசபர்னு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் என்னது, ஹாக்கின்ஸ், என்ன ஹாக்கின்ஸ், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். லாஸ்ட் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் நான், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட இன்டர்வியூ. ஐயோ, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெயிலியர். எப்படி ஜீவிச்சுக்கிட்டு இருந்தாருன்னே தெரியல. ஈஸ்வர அனுகிரகத்தினால தான் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்துட்டு தான் இதெல்லாம் பண்ணுவார். அப்போ வந்து அவர் அந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் மரண காலம் நெருங்கினதுக்கு பிறகு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார், ஈஸ்வரன் ஒருத்தரை நம்புவார் அப்படின்னு. ஆனால் கடைசி காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஈஸ்வரன் ஒரு ஆள் இல்லவே இல்லைன்ட்டார். ஆமா, புத்தியும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராய்டு எல்லாம் என்ன சித்தாந்தம், கேண்ட் பிலாசபி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எது காரணம் அப்படின்னா, ஆண் பெண் கூடுனா மட்டும் போதுமானது, இந்த ஜெகத்து உண்டாயிடும். அதுக்கு அந்நியமா வேற எந்த ஒரு காரணமும் இல்லை, காமம் தான் காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றவங்க யாரு? அசுரர்கள். வந்துருங்க பாஷ்யத்துக்கு. அசத்தியம், அசத்தியம்னு என்ன அர்த்தம்? யதா வயம் அன்றுத பிராயாக. அசுரர்கள் சொல்றாங்க, நம்மலாம் எப்படி பொய்யர்களா இருக்கோமோ போய் பேசிக்கிட்டு. டிஎம்கேல பாருங்க, டிஎம்கேல இப்ப இருக்க பொலிட்டிஷியன் எல்லாமே அப்படிதான். அப்படியே இனிக்க பேசுவாங்க, ஆனா பேசுறதெல்லாம் பொய், கொடுக்குற வாக்குறுதி எல்லாம் பொய், எல்லாம் பொய். அப்போ எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா யதா வயம் அன்றுத பிராயாக, எப்படி நம்ம பொய் பேசிக்கிட்டு பொய்யர்களாவே இருந்துகிட்டு இருக்கோமா பெரும்பாலும். ததா, அதே மாதிரி இதம் ஜெகத்து சர்வம், அதே மாதிரிதான் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது. பொய்யானதுன்னு அர்த்தம் பொய்யர்களால் நிரம்பியது. யாரும் உண்மையெல்லாம் பேச முடியாதுங்க. ஏன்னா இவன் பேச முடியல, இவனால பேச முடியல. அதனால இவன் வந்து என்ன பண்றான், இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பொய்யர்கள். சர்வம், ஜெகத் சர்வம் அசத்தியம், ஜெகத்து மொத்தமும் பொய்யர்களால் நிரம்பியது. யாரும் உண்மையானவன் இந்த உலகத்துல ஒருத்தனும் இல்லை. அது மட்டும் இல்ல, அப்பிரதிஷ்டம் ச, இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டான்ற ஒரு ஆதாரம் இல்லை. ஆதாரம் என்னது? ந அஸ்ய தர்ம அதர்ம பிரதிஷ்டா. இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மம் அதர்மம், புண்ணியம் பாப்பம்னு நம்ம சொல்றோமே, புண்ணிய பாப்பத்தினால்தான் இந்த ஜெகத்து நிக்குது, கர்ம பலனால் தான் இந்த ஜெகத்து நிக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோமே, தர்மமாவது அதர்மமாவது உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணு, உன்னுடைய இன்பத்துக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாத்தையும் பண்ணு. விரோச்சன வேதாந்தம் அப்படின்னு பேர், இதுக்கு பேர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்பாட்ட வந்து பாத்தீங்கன்னா தேவர்குல தலைவனா இருக்கிற இந்திரனும் அசுரகுல தலைவனா இருக்கிற விரோச்சனனும் வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிக்கிறதுக்கு வராங்க.
பாடம்பதிக்கு வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சொல்றாரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுல வந்து ஜலத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டி இந்த இந்த குளத்துல வந்து எது தெரியுதோ அதுதான் ஆத்மான்ற. இவங்க நேரா போய் அந்த குளத்துக்கு முன்னாடி நின்று பார்க்குறாங்க. அந்த குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆடாம இருக்கு. அதுல என்ன தெரியுது அப்படின்னா அவங்களோட சாயா வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜலத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. விரோச்சனன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஓஹோ இந்த தேகம்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த அசுர குலத்துக்களை போய் சொல்லிட்டான். நம்ம தேகம்தான் ஆத்மான்னு அப்பா சொல்லிட்டாரு. அதனால தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுகமா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேக ரட்சணத்துக்காக மற்றவங்களை அடி உத குத்து வெட்டு என்ன வேணா பண்ணு, இன்னொருத்தரோட பொருளை அபகாரம் பண்ணு, எல்லாம் பண்ணு, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா ஆத்மா எது? இந்த தேகம்தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு. அப்போ இப்போ இருக்கிற அசுரர்கள் எல்லாம் யாரோட பிரவருத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விரோச்சனனோட குலத்திலிருந்து உண்டானவங்க. என்ன வேணாலும் பண்ணலும், புண்ணியம் பாப்பம் ஒன்றும் இல்லை. அதனால இந்த ஜெகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய பாப்பம்னு சொல்லக்கூடிய தர்ம அதர்மம் அப்படின்னு ஒரு பிரதிஷ்டா ஆதாரம் இல்லை. அதக அப்பிரதிஷ்டம். அதனால இந்த ஜெகத்து எந்த புண்ணிய பாப்பமும் இல்லாத ஆதாரம் இல்லாதது. இது தே ஆசுராகா ஜனாகா. இந்த விதமா இந்த ஆசுர ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத் ஆகுகு இந்த ஜெகத்தை சொல்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அனீஸ்வரம் இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா படைக்கின்றவர் யாரு? ஒருத்தர் நம்ம சொல்றோமே சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, லயகர்த்தா, அனுகிரகம் பண்றவர், நிகிரகம் பண்றவர், பஞ்சகிருத்திய பராயணகா நம்ம சொல்றோமே ஈஸ்வரனை. அது மாதிரி ஒரு ஈஸ்வரன்லாம் இந்த உலகத்துக்கு இல்லை. அனீஸ்வரம். இந்த உலகத்துக்கு ஏத்திஸ்ட் தான் எல்லாருமே. ஈஸ்வரன் ஒருத்தர் ஆள் இல்லை. நச்ச தர்ம அதர்ம சவ்யபேக்ஷகா. இந்த தர்மத்தையும் அதர்மத்தையும் சார்ந்து நமக்கு எல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பெர்சன், கர்மபல தாத்தான்னு சொல்லக்கூடியவர். அந்த கர்மபல தாத்தாவா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஒருத்தர் அஸ்ய சாசிதா. இந்த உலகத்தை வந்து கமாண்ட் பண்றவர். சூரியனும் சந்திரனும் ருத்து காலங்களையும் எல்லாம் கரெக்டா ஆர்டர் படி நடக்கிறதுக்கு ஒரு சாசனகர்த்தா டிக்டேட்டர் ஒருத்தர் வேணும். அந்த டிக்டேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் சொல்லக்கூடிய ஒருத்தர். ந வித்யதே இதி. அது மாதிரிலாம் ஒரு ஈஸ்வரன்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் பிரகிருதி, எல்லாம் நேச்சர். இப்போ எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லா வார்த்தையும் எங்கே கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் அதுவாக நடக்குது. எதுவாக நடக்கும்? வீட்டில் என்னைக்காவது ஏதாவது அதுவாக நடந்திருக்கா? கொஞ்சம் கூட புத்தி வேணாம். ஏதாவது அதுவாக நடக்குமா? அதுவாக எதுவுமே நடக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதுவாக நடக்குது. அதனால ஈஸ்வரன் ஒருத்தர் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார்கள். இது அத்தக அனீஸ்வரம் ஜெகத் ஆகுகு. இந்த ஜெகத் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இல்லாதது அப்படின்னு அந்த ஏத்திஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, கிஞ்ச மேலும் அவங்க என்ன சொல்றாங்க? ஜெகத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டா சொல்றாங்க அபரஸ்பர சம்பூதம். அபரஸ்பரம் என்ன அர்த்தம்? காம பிரத்யுக்தயோகோ. காமத்தினால் ஏவப்பட்டு உள்ளுக்குள்ளார காமம் வந்தாச்சு. காமம் வந்த பிறகு ஸ்திரீ புருஷயோகோ, ஸ்திரீயும் புருஷனும் ஆணும் பெண்ணும் அந்யோன்ய சம்யோகாத், ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்தாவே போதும். ஜெகத் சர்வம் சம்பூதம். இந்த மொத்த உலகமும் வந்து ஆண் பெண் சேர்க்கையினால உண்டானது. அதனால எதனால ஏவப்பட்டு? காமத்தினால் ஏவப்பட்டு ஆண் பெண் சேர்ந்து இந்த ஜெகத்து மொத்தமும் உண்டாயிருக்கு. கிம் அந்நியத்து காமஹைத்துக்கம். இந்த காமத்துக்கு அந்நியமா வேற என்ன காரணம் இருக்க முடியும்? ஃப்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா இதான் சொல்றார். காமத்துக்கு அந்நியமா இந்த உலகத்துக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அது மாதிரிலாம் ஒரு காரணமும் தேவையில்லை. காமஹேத்துக்கம் ஏவ காமஹைத்துக்கம். காமஹேத்து, காமந்தான் காரணம் இந்த ஜெகத்து. கிம் அந்நியத்து ஜெகத்தக காரணம். இந்த ஜெகத்துக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும்? ந கிஞ்சித்து அதிருஷ்டம் தர்மா தர்மாதி காரணம். காரணாந்தரம். இதுக்கு அந்நியமா வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம் தர்மம் அதர்மம்னு சொல்றீங்களே, புண்ணிய பாப்பம், அது மாதிரி ஒரு காரணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ந வித்யதே, இதுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜெகத்தக காமயேவ பிராணினாம் காரணம். இந்த பிராணிகளோட உற்பத்திக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டா காமம் மட்டும்தான் காரணம். இது லோகாயதிகா திருஷ்டி. இது யாரோட திருஷ்டி அப்படின்னா ஏத்திஸ்ட்னு நம்ம சொல்லக்கூடிய மெட்டீரியலிஸ்டா இருக்கக்கூடியவங்களோட வாதமா பார்வையா இது சொல்லப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் 9வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய நஷ்டாத்மானோல்பபுத்தயः ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய
नष्टात्मानोऽल्पबुद्धयः प्रभवन्त्युग्रकर्माणः उग्रकर्माणः क्षयाय जगतो हिताः एतां दृष्टिमवष्टभ्य नष्टात्मानोऽल्पबुद्धयः प्रभवन्त्युग्रकर्माणः क्षयाय जगतो हिताः ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபிய. நான் சொன்னல ஆரம்பத்திலே சொல்லிட்டார், யாரு? சிவபெருமான் சொல்லிட்டார். கலிமகராஜாக்கு சொல்லிட்டார், கவலைப்படாதப்பா, நிறைய பேர் வருவாங்க. கலியுக பிரவர்த்தகாச்சாரியார், நிறைய பிலாசபர்ஸ்லாம் வருவாங்க, பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் வருவாங்க. இங்கிலீஷில் எல்லாத்தையும் கொண்டாடுவோம். நம்ம கீட்ஸு அவன் இவன் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய் அது இதுன்னு ஏகப்பட்ட அறிஞர்கள் வருவாங்க. நிறைய பேரை வந்து நம்ம கொண்டாடுவோம், உலகம் ஃபுல்லாக கொண்டாடும். யார்? அசுரர்கள் எல்லாம். நம்ம மகரிஷிகள் எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவோம். மகரிஷிகளை யாருக்கும் தெரியவே, யாக்கியவல்யர்னு யாருக்காவது வெளில தெரியுமா? எங்கேயாவது சொல்லி பாருங்க, யாருக்காவது தெரியுமா? தெரியவே தெரியாது. யாக்கியவல்யர்னு யார்? யாக்கியவல்யர் மாதிரி ஒரு மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இல்லை. என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவதார புருஷர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய புத்திசாலிலாம் இல்லை யாக்கியவல்யருக்கு ஈக்குவலா, யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மகரிஷிகள் எல்லாத்தையும், பெரியவங்க எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டோம். குப்பையில் போட்டு ஒன்றுத்துக்கும் உதவாத இங்கிலீஷ் பாஷையை எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் எடுத்துக்கிட்டு இதை தெரிஞ்சால் பெரிய ஒரு காலத்தில் நானும் இது பண்ணிட்டோம். ஐயோ நமக்கு இது தெரியலையே அது தெரியலேன்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கவிதைகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பெரியா சிலாகிச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஹாரி பாட்டர்னு ஒன்று போயிட்டுருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு இது என்ன, ஹாரி பாட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு கூட்டமாக நின்று வாங்கிட்டு இருக்கான். ராத்திரியெல்லாம் நிற்கிறான் ரிலீஸ் ஆச்சுன்னா. என்ன காமிக்ஸியா? அதுக்கு என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ தானே கொடுக்கணும். அதுக்கு உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போதா? அது ஏதாவது மோட்சம் கொடுக்க போதா? ஒன்றும் இல்லை. வெறும் தற்பெருமைக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரியம் பண்ணுறது. இதான் இங்கே சொல்கிறார், ஏதாம் திருஷ்டிம் அவஸ்டபிய. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இந்த மெட்டீரியலிஸ்டாக இருக்கக்கூடிய லோகாயத்தர்களாக இருக்கக்கூடிய உங்களோட ஃபிலாசபி எல்லாத்தையும், ஏத்திஸ்டோட ஃபிலாசபி எல்லாத்தையும், திருஷ்டிம்னா பார்வையை எல்லாத்தையும், அவஷ்டபிய எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பிடிப்பு வந்து பிடிச்சுக்கிட்டு, நஷ்டாத்மானம் புத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சத்தை நோக்கி போகாமல், நஷ்டாத்மானகனா மனசு கெட்டு போய், அந்த கரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்டமாயி, அல்ப புத்தையக புத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்பமாக போய், புத்தி அல்பமாக போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரபவந்தி உக்ர கருமானக. அல்ப புத்தி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்மளோட புருஷார்த்த சாதனம் எது? நம்ம மோட்சம் அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? தர்மம் பண்ணணும், அர்த்தத்தை தர்மத்தோடு சம்பாதிக்கணும், நல்ல தர்மத்தோட வந்து காமத்தை அனுபவம் பண்ணணும், அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு தயாராகணும், மோட்சத்தை அடையணும் அப்படின்னு எல்லா புருஷார்த்தத்தை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிவும் இல்லாமல் புத்தி அல்பமாக போய், புத்தி அல்பமாக போன மாத்திரத்தில் என்ன ஆகும்? பிரபவந்தி உக்ர கருமானக. என்ன பண்ணுறாங்கன்னா உக்ரமான கர்மத்தில், ரொம்ப குரூரமான கர்மங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுகின்றார்கள். பிரபவந்தி அப்படின்னா ஈடுபடுகின்றார்கள். எதுக்காக? அது மட்டும் இல்லை, ஜெகத்தோ க்ஷயாய அஹிதாக. ஜெகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாசம் உண்டு பண்ணுறவங்களா. அஹிதாக அப்படின்னா யாருக்கும் நல்லது பண்ணுறதில்ல, தனக்கும் நல்லது பண்ணுறதில்ல, மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணாமல் என்ன பண்ணுறா அப்படின்னா அஹிதானா ஹிதமில்லாதவர்களா. தனக்கும் நல்லதில்லை, மற்றவங்களுக்கும் நல்லதில்லை. இந்த ஜெகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாசம் பண்ணுறதுக்காகவே உக்ரமான கர்மங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுகின்றார்கள் இந்த அசுர ஜனங்கள். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துருங்க பாஷ்யத்துக்கு. ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபிய. அவஷ்டபியனை பிடிச்சிக்கிட்டுன்னு அர்த்தம். இந்த ஃபிலாசபியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நவீனவாதமாக இருக்கிற வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஏத்திஸ்டோட வாதத்தெல்லாம் இப்போ பாருங்கள், இங்கே தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு. பெரியார் மேலே பெரிய இது. இவங்களுக்கு கடவுளை பற்றியும் ஒன்றும் தெரியல. கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு, கடவுள்னா என்னன்னு இவனுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நல்ல ஃபிலாசபர்கிட்ட, நல்ல ஒரு சன்னியாசிகிட்ட போய் உட்காந்து பாடம் படித்தாதான் தெரியும் ஈஸ்வரன்றது ஒரு குறியீடு. சிம்பிள். ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு பர்சனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸ்வர தத்துவம் கண்ணுக்கு தெரியல, ஆனால் எப்படி பிடிக்கிறது அப்படின்றதுக்காக தான் ஒரு நாம ரூபத்தை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறுறதுக்கு ஒரு ஏணி மாதிரி.
கடவுளுக்கு ரூபம் இல்லை. இதைத்தான் நம்ம அத்வைத்தமே சொல்லுது, கடவுளுக்கு ரூபம் இல்லை தான். ஆமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா விவேகானந்தர்லாம் படிக்கணும், படிக்கிறதே இல்லை, எதையும் படிக்கிறதே இல்லை. பெரியவங்க சொன்னதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டாச்சு. அல்ப புத்தி இருக்கிறவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எப்படி தெரியும்? காத்தே கண்ணுக்கு தெரியாது, காத்தே கண்ணுக்கு தெரியாது. அப்போ காற்று இல்லைன்னு சொல்லலாமா? காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆகாசம் கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அப்போ வந்து என் தாத்தா எனக்கு தெரியல, அப்போ அவர் தாத்தான்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் போயிட்டாரு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்போ என்ன இல்லைன்னு சொல்லலாமா? எனக்கு முன்னோர்களாக இருந்தவங்க யாருமே எனக்கு கண்ணுக்கு தெரியாது, அப்போ அவங்களாம் இல்லை, நான் வந்து வானத்திலிருந்து குதிச்சேன்னு நான் சொல்ல முடியும்? என்ன முட்டாள்தனமான வாதம் இதெல்லாம்! வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, இது மாதிரியான ஃபிலாசபி எல்லாத்தையும் அவஷ்டபியனா ஆசிரியம் பண்ணிக்கிட்டு நஷ்டாத்மானோன்னு என்ன அர்த்தம்? நஷ்ட ஸ்வபாவாக நம்மளுடைய தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட குவாலிட்டிஸ் எல்லாம் நஷ்டமாகி போச்சு. இந்த மனசு வந்து கெட்டு போச்சு. மனசு கெட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரஷ்ட பரலோக சாதனா, அது மட்டும் இல்லை, பரலோகத்துக்கு போகக்கூடிய தர்மம் அர்த்த காமம்லாம் இருக்குல்ல, முறையா புருஷார்த்தத்தை பண்ணுறது, நல்ல பரலோகத்தை அடையிறதுக்கோ இல்லை மோட்சம் அடையிறதுக்கோ இருக்கிற சாதனங்கள்ல இருந்து நழுவியவர்கள், நல்ல மேல் நோக்கி போகக்கூடிய எல்லா சாதனங்களையும் விட்டவர்களா, நழுவியவர்களா, அல்ப புத்தையக. கோயிலுக்கு போக மாட்டான், உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து பார்த்தீங்கன்னா பக்குவப்படுத்துறதுக்கு எந்த காரியத்தையும் பண்ண மாட்டான், அப்போ புண்ணியம் பண்ண மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான்? செல்ஃபிஷாக இருந்து தன்னுடைய சுயநலத்துக்காகவே எல்லாத்தையும் பண்ணுவான். அப்போ அவன் என்ன ஆவான்? கரப்பாம்பூச்சியாக பிறப்பான், பல்லியா பூச்சியா புழுவா பிறந்து அப்புறம் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது அனந்த கோட்டி ஜென்மங்களா. அப்போ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அல்ப புத்தையோ. அல்ப புத்தியோன்னு என்ன அர்த்தம்? விஷயாக அல்பாயேவ புத்திகி ஏஷாம். எவர்களுடைய புத்தி இந்த லோக்க விஷயத்திலேயே பிரத்யட்சமா நம்ம பார்க்கிற லோக்க போக விஷயங்கள்லயே போயிட்டு இருக்கோம். சதா காலமும் போக விஷயங்கள்லயே இருக்கு, பரமாத்மாவை பத்தி ஈஸ்வரனை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. அப்படிப்பட்டவங்களோட புத்திக்கு பேரு அல்ப புத்தையகான்னு பேர். அவங்க என்ன பண்றாங்க? பிரபவந்தி உத்பவந்தி. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி ஆகிறார்கள், ஈடுபடுகிறார்கள். எதுல? உக்ர கருமானக. உக்ர கருமானகன்னு என்ன அர்த்தம்? குரூர கருமானும், ரொம்ப குரூரமான, ரொம்ப இந்த ஜெகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சை பண்ணக்கூடிய ஜீவராசிகளை ஹிம்சை பண்ணக்கூடிய கர்மத்தை உடையவர்களா. யார்? ஆச்சரிய சொல்றார், ஹிம்சாத்மகா, ஹிம்சை செய்கின்றவர்களா, குரூரமான நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன பையனை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பூச்சி ஏதோ ஒன்று ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, பூச்சியை பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்கான். என்னப்பா இது? சின்ன பையன், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையில் ஒரு பூச்சி இருக்குது, நம்மள மாதிரி அது ஒரு பூச்சியும் ஒரு ஜீவனம்னு இயல்பாக இல்லாமல் கையை காலை பிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இருக்க பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா குரூரமான குழந்தைங்களா பிறக்குது, ஹிம்சை பண்ணுறதா இருக்குது, அடிக்குது, எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்கலாம் போட்டு அடிக்குது. அப்போ குழந்தையா பிறக்கும் போதே அந்த குரூர கர்மா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அசுர ஜனங்கள்கிட்ட. அதான் சொல்கிறார் என்னன்னு கேட்டால் ஹிம்சாத்மகாக. அது மட்டும் இல்லை, க்ஷயாய ஜெகத்தக பிரபவந்தி. அவங்க எதுக்காக உண்டானாங்கன்னா இந்த ஜெகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணுறதுக்காகவே உண்டானவர்கள். இது சம்பந்தக, இவ்வாறு சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். ஜெகத்தக அஹிதாக க்ஷத்ரவக இத்தியர்த்தக. இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இந்த ஜெகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிதம் செய்யாதவர்கள். அப்போ ஹிதம் செய்யாதவர்கள் என்ன அர்த்தம்? இந்த ஜெகத்துக்கு எல்லாத்துக்கும் க்ஷத்ருக்கள், எதிரிகள் ஆவார்கள் என்று அர்த்தமாகும். சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்லோகம் இருக்கு. டைம் ஆயிடுச்சு, சொல்ல முடியாதுல்ல, வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் மீதியை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் நமஸ்காரம். வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ்லாம் தூக்கி குப்பையில் போடணும், வீட்லேயே புக்கே வைக்கக்கூடாது. எந்த புக்கும் அது மாதிரி நாஸ்திகவாதம் பேசுறது, நவீனவாதம் பேசுறது, இதெல்லாம் அறிவே இல்லாதது, அல்ப புத்தி, கொஞ்சம் விசாரமே இல்லாதவன். நம்மளோட சிந்தனையெல்லாம் என்ன சிந்தனை தெரியுங்களா? சைக்காலஜி, நம்ம சைக்காலஜி. ஃப்ராய்டெல்லாம் பைத்தியம். நீங்கள் ஃப்ராய்டை படித்தவங்களாம் நான் 2-3 ஃபிலிம்லாம் நிறைய ஃபிலிம்லாம் பார்த்துருக்கேன். ஃப்ராய்டோட அவங்களோட வாரிசு எல்லாம் யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே பைத்தியம்.
கடைசியில் வந்து பைத்தியமாக தெரிஞ்சவன் தான். நம்ம எங்கேயாவது ரிஷிமார்கள் எங்கேயாவது பைத்தியமாக அவன் வந்து பைத்தியமாயிட்டான்னு நம்மளை சொல்ல முடியுமா? ரிஷிமார்களை யாரும் பைத்தியமானதில்லை, பைத்தியத்தை போக்குறவங்களா இருந்திருக்காங்க. அதனால தூக்கி எல்லாத்தையும் இந்த மாடர்ன் இதெல்லாத்தையும் தூக்கி வெளில போடுங்க. அதெல்லாம் நமக்கு மோட்சத்தையே கொடுக்க. குப்பை, எல்லாம் குப்பை. நாராயண நாராயண.